மகளே மகனே, உன் காரியம் வாய்க்கணும். ஆமாண்டவரே, இந்த காரியம் வாய்க்கணும். அப்படியா? முதல்ல உன் வழிகளை எனக்கு ஒப்புக்கொடு. நீ உனக்கு பிரியமான வழியில நடந்து கொண்டு இருக்கிற, உனக்கு எதெல்லாம் விருப்பமோ அதை செய்து கொண்டே இருக்கிற, நீ ஆசைப்படுகிறபடி எல்லாம் நீ நடந்து கொள்ளுகிற. ஆனா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், இயேசுவை நம்புறேன், விசுவாசிக்கிற ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்கிற. ஆனா நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியல. ஏனென்றால் உன் வழிகள் எனக்கு பிரியமில்லாம இருக்குது. உன்னிடத்தில் காணப்படுகிற சில வழிகள் எனக்கு சித்தமில்லாமல் இருக்கிறது. நீ துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிற, பாவிகளுடைய வழிகளில் நிற்கிற, துன்மார்க்கனுக்கு துணை போகிற. உன் வழி சரியில்லையே, நான் இப்படி காரியத்தை வாய்க்க பண்ணுவது? அப்ப உன்னுடைய வழிகளை எனக்கு ஒப்பு கொடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எனக்கு பிரியமான வழியில நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தா நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். இந்த பக்கம் லஞ்சம் வாங்குற, இந்த பக்கம் வீடு கட்டித்தரணும் ஆண்டவரே நீ ஜெபம் பண்ற, இந்த பக்கம் ஊழல் பண்ற, இந்த பக்கம் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்கிற. எப்படி? ரெண்டு ஒத்து போகாது, ரெண்டு சரியில்லை. முதல்ல உன் வழிகளை நீ சரிப்படுத்தணும், உன் வழிகளை எனக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பதான் அவன் ஆசீர்வதிக்க முடியும். உன் வழிகளை எனக்கு ஒப்பு கொடு. தாறுமாறான வழிகள், நேர்மையில்லாத வழிகள், அநீதியான வழிகள், தவறான பாவ வழிகள், நீ போய் கொண்டிருக்கிற பாதை. ஆனா பக்தியா இருக்கிற, என்னை நேசிக்கிற, விசுவாசமா இருக்கிற, சர்ச்சுக்கெல்லாம் வர்ற, கூட்டத்துக்கெல்லாம் வர்ற, வழி சரியில்லாமல் இருக்கிற மகளே, உன் வழிகளை என் ஒப்பு கொடு. மகனே, உன் வழிகளை என் ஒப்பு கொடு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நமக்கு சில காரியம் சரியா தெரியும், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இது தவறாக இருக்கும். அப்ப ஆண்டவருக்கு பிரியமான வழியில நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதான் முக்கியம். நான் சரியா தான் செய்யறேன், எனக்கு அது சரியா தான் தெரியுது. உங்களுக்கு சரியா தெரியுதா தப்பா இருக்கான்றது முக்கியம் அல்ல. நீங்க செய்யற காரியம் கர்த்தருக்கு முன்பாக சரியா இருக்குதா, அதான் முக்கியம்.